அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இறைவன் ஒரு மனுஷனை சோதிக்கிறான் என்று சொன்னால் அது இரண்டு விதத்தில் அவன் சோதிப்பான். ஒன்று, அவன் தவறு செய்பவனாக இருந்தால், தவறு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், அந்த தவறிலிருந்து மீண்டு அவன் நன்மையின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி இறைவன் சோதிப்பான். அந்த சோதனையினுடைய நேரத்தில் பொறுமையாக இருந்து அவன் நன்மையின் பக்கம் திரும்புறதுக்காண்டி இறைவன் சோதிப்பான். ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு மனுஷனை சோதிக்கிறான் என்று சொன்னால் அவனை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகணும். அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் அவன்கிட்ட நல்லறங்கள் இருக்கணும். அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட நல்லறங்கள் இல்லை என்று சொன்னால் அப்பொழுதும் இறைவன் அந்த மனுஷனை சோதிப்பான். அந்த சோதனையினுடைய நேரத்தை நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காண்டி இறைவன் சோதிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் சுனன் அபுதாவுது, பைஹகி, தபரானி போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹு தாலா ஒரு மனுஷனுக்கு ஒரு உன்னதமான அந்தஸ்தை நிர்ணயிச்சிருவான். நிர்ணயித்ததுக்கு பின்னால் அந்த உன்னதமான அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன்ட்ட நல்லறங்கள் இருக்கிறதா என்று அவன் பார்ப்பான். அந்த உன்னதமான அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன்ட்ட நல்லறங்கள் இல்லாத பட்சத்தில் தான் இப்திலாஹுல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா அந்த மனுஷனை சோதிக்கிறான். ஃபி ஜசதிஹி வ மாலிஹி வ வலதிஹி, அவனுடைய உடல் ரீதியாக ஆரோக்கியன்மையை கொடுப்பதன் மூலமாக, அவனுடைய பொருளாதார ரீதியாக அந்த பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவதன் மூலமாக, அடுத்து வலதிகி அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக, ஒன்று அந்த பிள்ளைகளுடைய சொல் பேச்சு கேட்காத அளவுக்கு, அந்த மனுஷனை மதிக்காத அளவுக்கு நடக்க வைப்பதும் ஒரு சோதனை. அடுத்து அந்த பிள்ளைகளை இழக்க வைப்பதும் ஒரு சோதனை. இப்படி மூலமாக சோதித்து சப்பராகும். அதில் அந்த மனுஷன் பொறுமையாக இருக்குமான் என்று சொன்னான். எதுவரை அந்த உன்னதமான அந்த அந்தஸ்தை நிர்ணயித்திருக்கிறான் அல்லவா, அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்களை பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மனுஷனுக்கு வழங்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு தங்கமோ வெள்ளியோ அதனை மிளற வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை பக்குவப்படுத்துவதற்கு நெருப்பு தேவைப்படுகிறது. அதுபோல தான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துவதற்கு அவனை பலவிதமான சோதனைகள் தேவைப்படுது. அந்த சோதனைகள் இதுவும் ஒன்று.